இன்றைய மன்னா. நாம் தேவனில் இருப்பதற்கு எல்லா தடைகளையும் நீக்குதல். வேத வசனங்கள். யோவான் 14:2. என் பிதாவின் வீட்டில் அநேக வசிப்பிடங்கள் இருக்கின்றன. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்குச் சொல்லியிருப்பேன், ஏனெனில் நான் உங்களுக்காக ஓர் இடத்தை ஆயத்தம் செய்யப் போகிறேன். யோவான் 14:3. நான் போய் உங்களுக்காக ஓர் இடத்தை ஆயத்தம் பண்ணினால், நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கும் படி நான் மீண்டும் வருகிறேன், உங்களை என்னிடம் பெற்றுக்கொள்வேன். யோவான் 14:20. நான் என் பிதாவில் இருக்கிறேன், நீங்கள் என்னில் இருக்கிறீர்கள், நான் உங்களில் இருக்கிறேன் என்பதை அந்த நாளில் நீங்கள் அறிவீர்கள். ஊழியத்தின் வார்த்தைகள். நான் உனக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தப் போகிறேன் என்பது, கர்த்தர் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துவார், மீட்பை நிறைவேற்றுவார், வழியை திறப்பார், மேலும் மனிதன் தேவனுக்குள் நுழைவதற்கு ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்துவார். நாம் தேவனில் இருப்பதற்கு கர்த்தர் வழி வகுப்பார் என்பது பொருள். ஆனால் நம்மை போன்ற பாவிகள் எப்படி தேவனுக்குள் நுழைவார்கள்? நீதியும் பரிசுத்தமுமான தேவனுக்குள் நாம் எவ்வாறு நுழைய முடியும்? நாம் தேவனிடமிருந்து வெகு தொலைவில் இருக்கிறோம். நாம் எப்படி அவருக்குள் கொண்டுவரப்பட முடியும்? பிரிக்கும் கூறுகள்: பாவம், பாவங்கள், உலகம், பிசாசு, மரணம், மாம்சம் மற்றும் சுயத்தின் தடைகள் அனைத்தும் ஒழிக்கப்பட வேண்டும். பின்னர் நாம் தேவனுக்கு அருகில் கொண்டு வரப்படுவோம், தேவனுக்கு மட்டுமல்ல, தேவனுக்குள்ளும் கூட. இதற்கு சில வேலைகள், சில தயாரிப்புகள் தேவைப்பட்டன. தேவன் ஆயத்த பணியை செய்ய வேண்டியிருந்தது. அவர் பரலோகத்திற்கு அல்ல, தடைகள் அனைத்தையும் அகற்ற சிலுவைக்குச் செல்ல வேண்டியிருந்தது. கர்த்தரின் அனைத்தையும் உள்ளடக்கிய மரணத்தால் தடைகள் அனைத்தும் நீக்கப்பட்டுள்ளன. சிலுவையில் கர்த்தர் நமக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள அனைத்து தடைகளையும் அகற்றினார். அவர் பாவம், பாவங்கள், உலகம், இந்த உலகத்தின் இளவரசன், மாம்சம், சுயம், பழைய மனிதன் மற்றும் மரணம் கூட. மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் மூலம் நாம் தேவனுக்குள் கொண்டுவரப்படுவதற்கு கர்த்தர் வழி வகுத்து இடத்தை ஆயத்தப்படுத்தினார். ஆமென்.